ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அறிவி டெக் நியூஸ். இப்போ நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து எனக்கு கால் பண்ணி வந்து கேர்ள்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. அதாவது நான் வந்து எனக்கு கரியர் கேப் இருக்குது, நான் எப்படி நெக்ஸ்ட்டு வந்து ஜோஹோக்குள்ளே இந்த மாதிரி மறுபடியும் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, எப்போ ரெக்யர்மெண்ட் போடுறாங்க அப்படின்றது கேட்டிருந்தீங்க. உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. இது வந்து நேற்று மார்ச் 8 வந்து உமன்ஸ் டே அன்னைக்கு இந்த ரெக்யர்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களை மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து மேரீட் ஆகிட்டு ஒர்க் பண்ணியிருப்பீங்க. மேரேஜ் ஆனவுடனே குழந்தை வந்தவொடனே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, நம்மளால் ஒர்க் பண்ண முடியாமல் போயிருக்கோம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிறவங்க நீங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணி ஜோஹோக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போகிற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். புதுசாக வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோலாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஏதாவது டவுட்ஸு இல்லை இந்த வீடியோ எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜோஹோ மறுபடி ப்ரோக்ராம் ரெக்யர்மெண்ட்டு, இது பெண்களுக்கான ஒரு வேலைவாய்ப்பு திட்டம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் டேட் அண்ட் டைமும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது 21 மார்ச் 1 PM எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது டெஸ்ட் ட்ரைனிங் லொக்கேஷன் வந்து சென்னையில் தான் இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி நான் வந்து கரியர் கேப் ஆயிடுச்சு, நான் ஆல்ரெடி வந்து ஒரு டெவலப்பராக இருந்தேன், இல்லை நான் ஏதோ ஒரு டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியராக இருந்தேன் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க அப்படின்னா, ஒரு கரியர் கம்பேக் கொடுக்கணும் அப்படின்னா ஏதாவது லாங்குவேஜ் பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ரொம்ப நாள் இப்போ என்கிட்டே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்ஸ்டியூட்டில் நிறைய பேர் மேரீட் ஆகிட்டு குழந்தை வந்ததுக்கப்புறம் ஒரு 10 இயர்ஸ் இல்லை 5 இயர்ஸ் கரியர் கேப் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா நமக்கு அது வந்து அந்த ப்ரஷ்அப் பண்ணுறதுக்காக ப்ரோக்ராமிங் தெரியும், பட் நமக்கு வந்து அதில் டச்சே இல்லாதனால என்ன இருக்கும், மறந்துருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு உங்கள் ப்ரோக்ராமிங் நாலேஜை ப்ரஷ்அப் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டியூட் பார்த்தீங்க அப்படின்னா அருவி இன்ஸ்டியூட் ஆஃப் லேர்னிங். இங்கே பைத்தான் ப்ரோக்ராமிங், பைத்தான் வித் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட், ட்ரெண்டிங்கில் இருக்கிற டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங், ஏஐ, க்ளவுடு, இது போக என்ன அப்படின்னா இப்போ ரீசெண்டாக க்ளவுடு மட்டுமே தனியாக படிச்சதுக்கு நிறைய வேலைவாய்ப்பு வந்து வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதுக்கும் நம்ம வந்து ஆன்லைன் ப்ளஸ் ஆஃப்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். இது ட்ரைனிங் முடித்தோடனே கண்டிப்பாக பிளேஸ்மெண்ட் உண்டு. உங்களுக்கு இதை பற்றின டீட்டெயில் வேணும் அப்படின்னா என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இது போக ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் ஒர்க் வந்து இப்போ கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டியூட்டை கம்பெனியாகவும் அருவி இன்ஃபோடெக் அப்படின்றத ஓப்பன் பண்ணி அதில் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் 10 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இந்த ப்ரோக்ராமை பற்றின டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனை தான் பார்க்க போகிறோம். அவங்களோட வெப்சைட்டில் இது ஃபுல்லாகவே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி அப்ளை பண்ணலாம், யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்றது தான். ஓகே, வாட் இஸ் மறுபடினா என்ன அப்படின்னா, இட் இஸ் அ கரியர் ரீலான்ச் பூட் கேம்ப் ப்ரெசன்டட் பை ஜோஹோ ஸ்கூல் ஆஃப் லேர்னிங். ஜோஹோ ஸ்கூல்ஸ் ஆஃப் லேர்னிங்கில் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது யாருக்காகன்னு பார்த்தீங்க அப்படின்னா, த்ரூ திஸ் ப்ரோக்ராம் we aim to empower women tech to jumpstart their career after a career break. நான் சொன்ன மாதிரி தான் இப்போ நமக்கு மேரேஜ் ஆகிடும். நம்ம உமன் கேர்ளாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே என்னென்னா நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருப்போம். நம்ம மேரேஜ் ஆனவுடனே வந்து வேறு ஏதோ இடத்துக்கு போயிருப்போம், இல்லைனா பேபி வந்ததுக்கப்புறம் அதை பார்க்குறதுக்காக நம்ம என்ன பண்ணியிருப்போம், வேலையை வந்து விட்டுருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு கம்பேக் அப்படின்றது தான் இந்த ப்ரோக்ராமே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஒய் மறுபடி எதுக்காக அப்படின்றத கொடுத்துருக்காங்க பாருங்கள். உமன் அட் ஒர்க் வெல் நோன் ஃபார் தியர் ஹை எமோஷனல் கோட், ஹார்ட் ஒர்க்கர், அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங்லாம் வந்து உமன்ஸ் தான் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கரியர் பேக் இருக்குது அப்படின்னா உங்களுக்காக தான் இந்த ப்ரோக்ராம். மறுபடின்றது அகெயின் ரீஸ்டார்ட் யுவர் கரியர். ஓகே, அவர் ப்ரோக்ராம் ஸ்ட்ரைவ்ஸ் டு எதுக்காகலாம் அப்படின்றது பாருங்கள். ஹெல்ப் உமன் இன் டெக் டு என்டர் த ஒர்க் ஃபோர்ஸ் அகெயின். நான் சொன்ன மாதிரி தான் நீங்கள் கரியர் பிரேக் எடுத்திருப்பீங்க, அதுலேருந்து நீங்கள் உங்களோட கரியரை ரீஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரொவைட் அ யூஸ்ஃபுல் லேர்னிங் ஸ்பேஸ் ஃபார் மதர்ஸ் டு ப்ரஷ் அப் ஆன் தேர் ட்ரேட். இப்போது நீங்கள் அதான் மதராக இருப்பீங்க, உங்களுக்கு உங்கள் குழந்தை வந்து என்ன இருக்கும், ஸ்கூலுக்கு போயிருக்காங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறமா ஏதாவது ஃபினான்ஷியல் சப்போர்ட் வேணும் அப்படின்னாலும் உங்களுக்காக தான் இந்த ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சர்வ் அஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப் ஃபார் உமன் ஹூ ஏர்ன் ஃபார் எ கம்பேக். நீங்கள் வந்து திரும்ப கம்பேக் கொடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்காக. ஓகே, இந்த ப்ரோக்ராம் ஆக்சுவலாக இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே 2022 அப்போவே லான்ச் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா ரொம்ப நாளாக ரெக்யூர்மெண்ட் இல்லை, அதுக்கப்புறமா இப்போ போட்டிருக்காங்க. ஓகேவா, ஓகே, அவர் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இம்போஸ் நோ பார்.
இதை அப்ளை பண்ணுறதுக்கு எந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவும் கிடையாது. அதே மாதிரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி ஒரு டெக்னாலஜியில் ஒர்க் பண்ணியிருந்தீங்க. வி டூ எக்ஸ்பெக்ட் த கேண்டிடேட் டு ஹேவ் சம் ப்ரியர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் இன் டெக்னாலஜிக்கல் ரோல் இன் சாஃப்ட்வேர் கம்பெனியில் மினிமம் ஆஃப் 2 years ஒர்க் பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஒர்க் பண்ணதுக்கு அப்புறமா கரியர் பேக், இந்த மாதிரி கேண்டிடேட் நம்மக்கிட்ட நிறைய பேர் இப்போ படிச்சுட்டு இருக்காங்க. ஓகே, வி வெல்கம் உமன் ஹூ ஆர் கரண்ட்லி அன்எம்ப்ளாய்டாக இருக்கிறவங்களும், அதாவது ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பிரேக்கில் இருக்கிறவங்களாம் சரி, வேலை இல்லாமல் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, நீங்கள் இங்கே ஒர்க் பண்ணலாம். கோர்சஸ் ஆஃபர்டு, இந்த ப்ரோக்ராமில் என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, டெக்னிக்கல் ரைட்டிங், சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கு, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். ஓகேவா? டெக்னிக்கல் ரைட்டிங்க்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்கணும், கண்டென்ட்லாம் ரைட் பண்ண தெரிஞ்சிருக்கணும், எஸ்இஓ பேசிக்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்கணும். அதாவது நீங்கள் வந்து இப்போ நம்ம வந்து யூடியூப்லேயா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இது எல்லாத்துலேயுமே வந்து கண்டென்ட் கொடுக்குறோம் அப்படின்னா ஹேஷ்டேக்கில் கொடுக்குறீங்களா, ஸோ அது வந்து நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். சாஃப்ட்வேர் டெஸ்டிங் பற்றி தெரிஞ்சிருக்கணும், அதாவது எல்லா டைப் ஆஃப் டெஸ்டிங் கான்செப்ட்டு ப்ளஸ்ஸு நெட்வொர்க்கிங் கான்செப்ட்டு, மொபைல் வெப் அப்ளிகேஷன் பற்றி தெரிஞ்சிருந்தது அப்படின்னாலும் இந்த ரோலில் நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கீங்க, கரியர் பேக் இருக்கிறனாலும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஜாவா, டேட்டா ஸ்ட்ரக்சர், எஸ்கியூஎல், பேசிக்ஸ் ஆஃப் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்து கரியர் கேப் இருந்துச்சு அப்படின்னாலும் ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த 3 பொசிஷன், இந்த கோர்சஸ்க்கு இப்போ நீங்கள் ரெடி பண்ணலாம். ஓகேவா? ஹவு டு ஜாயின் இன் திஸ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஜாயின் பண்ணுறதுக்கு ஸ்கில்ஸ் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான், assessed on their knowledge of Java, their ability to solve logical programming, இதை பற்றிலாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சாஃப்ட்வேர் டெஸ்டிங்க்கு ஓகேவா? நான் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் அப்படின்னாவே டெஸ்டிங் பற்றி தெரிஞ்சிருக்கணும், ஏதாவது ஃப்ரேம் ஒர்க், அதாவது சிலினியமில் ஏதாவது டூல் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? சிலினியம்னவே வந்து ஆட்டோமேஷன் டெஸ்டிங் டூல் தான், அதில் ஃபெமிலியராக இருக்கணும். இது ஜாவாலையும் ஒர்க் பண்ணிக்கலாம், இல்லை பைத்தாலையும் ஒர்க் பண்ணிக்கலாம். இவங்க ஜாவா தான் மெயினாக கேட்பாங்க. டெக்னிக்கல் ரைட்டிங்லாம் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், காம்ப்ரிஹெண்ட் டெக்னிக்கல் சப்ஜெக்ட் மேட்டர் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் டெக்னிக்கல் ரைட் பண்ணுறதுலாம் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அப்புறம் சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறது கண்டிப்பாக மேத்தமெட்டிக்கல், லாஜிக்கல், ஆப்டிடியூட், ப்ரோக்ராம் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் C++, ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த டெஸ்ட்டு இதை பற்றின கொஷின்ஸ்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து அப்லோட் பண்ணலாம். இந்த கோர்ஸ் டூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் கோர்ஸ் இஸ் அன் எக்ஸ்பிரிமெண்டல் ஃபுல் டைம் 3 month ப்ரோக்ராம். 3 month ப்ரோக்ராம் வந்து இன் கேம்பஸ் டைரெக்டாக தான் நீங்கள் போய் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும். த ட்ரெயினிஸ் அண்டர்கோ த ட்ரைனிங் அட் அவர் ஆஃபீஸ், சென்னை ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணணும். ஓகேவா? அதுக்கப்புறமா அபவுட் த ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. லெக்சரஸ் அண்ட் எக்ஸசைசஸ் இருக்கும், அதாவது ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் கொடுத்து ப்ராக்டிக்கல் எக்ஸசைஸ் கொடுப்பாங்க. மென்டாரிங் அண்ட் கைடன்ஸ் இருக்கும், உங்களுக்கு மென்டார் இருப்பாங்க, அவங்க சொல்லி கொடுத்துட்டு உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. இன்டர்ன்ஷிப் பேஸ்டு ஹியரிங்கும் இருக்குது. ஓகேவா? ஸோ நீங்கள் அந்த உங்களை எவாலுவேட் பண்ணிவிட்டு ப்ரோக்ராம் கொடுத்து இன்டர்ன்ஷிப் ப்ராஜெக்ட்லாம் கொடுத்து அதையும் எவாலுவேட் பண்ணுவாங்க மந்த்லி அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஹியரிங் ஆஃப்டர் கிராஜுவேட்டிங் ஃப்ரம் மதுரை. After successful completion of the training, the selected trainees will appear for exclusive face-to-face interview வந்து ஜோஹோ கார்பரேஷனில் நடக்கும். இந்த 3 months ட்ரைனிங்கை நீங்கள் முடிச்சதுக்கு அப்புறமா மதுரை ஆஃபீஸில் வந்து ஃபேஸ்-டு-ஃபேஸ் இன்டர்வியூ வச்சு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ இது உமன்ஸ் டே பற்றின இது கொடுத்துருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணுறேன். இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜுக்குள்ளே தான் போகும். இதில் நேம் இங்கே பாருங்கள், எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. ஏஜ் வந்து நோ பாரு, இயர்ஸ் ஆஃப் கரியர் பிரேக்கும் எவ்வளோ வேணா இருக்கலாம். பட் வி எக்ஸ்பெக்ட் அப்ளிகேஷன் டு ஹவ் பிளேட் அ டெக்னிக்கல் ரோல் இன் அ சாஃப்ட்வேர் கம்பெனியில் மினிமம் ஆஃப் 2 years ஒர்க் பண்ணியிருக்கணும். கண்டிப்பாக 2 வருஷம் நீங்கள் ஏதாவது சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கணும். அப்ளிகன்ஸ் மே சூஸ் டு டேக் எய்தர் போத் ஆஃப் த டெஸ்டிங் அண்ட் டெக்னிக்கல் எடுக்கணும்னாலும் எடுத்துக்கலாம். ஓகேவா? செப்பரேட் ரிஜிஸ்ட்ரேஷன் இஸ் நெசசரி ஃபார் ஈச் டெஸ்ட். அதாவது நீங்கள் இப்போ டெஸ்டிங் ரோலுக்கும் டெக்னிக்கல் ரைட்டிற்கும் 2க்கும் தனித்தனியாக அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா தனித்தனியாக அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் தனித்தனியாக அதுக்கான டெஸ்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வாங்க இது எப்படி அப்ளை பண்ணுறதுன்ற பார்க்கலாம். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரோக்ராமிங் இப்போ சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கை திரும்ப வந்து நீங்கள் ப்ரஷ்அப் பண்ணிவிட்டு போகணும் அப்படின்னாலும் சரி, இல்லை ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் நம்மளோட இன்ஸ்டியூட்டுக்கு வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். இது தென்காசியில் தான் இருக்குது, நியர் டு புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஹவுசிங் போர்டில் தான் இருக்குது. இது 5 years நான் வந்து பார்த்திங்கன்னா நானும் ஆஸ் அ உமன் நான்
சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்து இங்கே மேரேஜ் ஆனதுனால தான் இங்கே வந்து இந்த மாதிரி இன்ஸ்டியூட் ஸ்டார்ட் பண்ணி ஒரு உமன் என்டர்பிரினர்ட்டாக நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஒரு கரியர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தான் இது ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ உங்களுக்கு ப்ரோக்ராமிங் கற்றுக்கணும் அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டியூட்க்கு வரலாம். இப்போ வாங்க, நேம் ஆஃப் த கேண்டிடேட் கொடுங்க, உங்களோட டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் கொடுங்க. அடுத்து வந்து கேண்டிடேட் இமெயில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இமெயில் ஐடி ப்ரொவைட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இங்கே வந்து ஜெண்டரில் அங்கே ஃபீமேல் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. பட் மெயிலும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணி பாருங்கள். ஓகேவா? மெயில் வந்து இதில் ஆக்டிவாக தான் இருக்குது. ஆனால் கொடுத்துருக்காங்க பாருங்கள், மறுபடியும் இஸ் ஒன்லி உமன், டிரான்ஸ் உமனுக்கு மட்டும்தான். ஓகே, மெயில் வந்து அப்ளை பண்ண முடியாது. ஓகே, கேண்டிடேட் இமெயில் கொடுக்கோங்க, ஃபோன் நம்பர் கொடுத்துக்கோங்க, கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். சரியா? ஹோம் அட்ரஸ் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்னன்றதை இங்கே கொடுங்க. ஓகே, அதராக இருந்தீங்க, அதாவது இங்கே கொடுத்துருக்க குவாலிஃபிகேஷன் தவிர வேறு ஏதாவது இருந்தீங்கன்னா அதர் கொடுத்து டைப் பண்ணிக்கோங்க. டிகிரி ஸ்பெஷலைசேஷன் என்னன்றதை கொடுக்குங்க. அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸா, ஈஸியா அப்படின்றத கொடுங்க. எந்த இயரில் நீங்கள் கிராஜுவேட் ஆனீங்க அப்படின்றத கொடுங்க. லாஸ்ட் ஆர்கனைசேஷன் எங்கே ஒர்க் பண்ணீங்க அப்படின்றது கொடுங்க. ஆர் யூ கரண்ட்லி பர்சீவிங் எனி ஃபார்மல் டிஸ்டன்ஸ் ஏதாவது எஜுகேஷன் இப்போ படிச்சுட்ருக்கீங்க, இப்போ கரஸ்லேயோ ஏதோ படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா அதை கொடுங்க. ஸ்ட்ரீம் அப்ளைங் ஃபார் எந்த சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க, அதாவது சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கை சூஸ் பண்ணிங்க. ப்ரொஃபஷனல் லெவல் ஆஃப் இன் ரைட்டிங் ஸ்கில்ஸ் எவ்வளோ அப்படின்றத கொடுத்துக்கோங்க. அதாவது நல்லா பண்ணுவீங்கன்னா குட்டு கிரேட் கொடுங்க, இல்லைனா பேடாக இருக்குன்னா பேடுன்றது கொடுங்க. ஏன்னா சாஃப்ட்வேர் டெஸ்டிங் சொல்லி டெக்னிக்கல் ரைட்டுக்கும் இங்கிலீஷ் வந்து கேட்பாங்க. ஓகேவா? அடுத்து வந்து ப்ரொஃபஷனல் லெவல் இன் ஸ்போக்கன் ரைட்டிங் உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும், பேசுகிறது எந்த அளவுக்கு தெரியும், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்னெல்லாம் தெரியும் அப்படின்றது இங்கே கொடுத்துருக்காங்க. ஜாவாவா, பைத்தானா, இதில் நீங்கள் ஃபெமிலியராக இருக்கீங்கன்றது கொடுத்துக்கோங்க. ப்ரொஃபஷனல் லெவல் இன் ப்ரோக்ராமிங் எந்த அளவுக்கு நீங்கள் இப்போ தெரிஞ்சிருக்கீங்க அப்படின்றத கொடுங்க. நம்பர் ஆஃப் இயர்ஸ், எவ்வளோ இயர் கரியர் கேப் இருக்குன்றதை ஃபில் பண்ணுங்கள். டோட்டல் நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோன்றது கொடுங்க. அதாவது மார்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து சிங்கிளா, மேரிடா, செப்பரேட்டடா அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக உமன் நீங்கள் தனியாக இருக்கீங்க, சில பேர் வந்து மேரேஜ் ஆகிட்டு தனியாக இருப்பேன் அந்த மாதிரி இருக்கீங்களா, இல்லை மேரீடா இல்லை அப்படின்னா ஏதோ ரீசனால் சில பேர் சிங்கிளாக கரியர் கேப் இருக்கலாம், அவங்களும் சரி, இல்லை செப்பரேட்டடாக இருக்கீங்கனாலும் நீங்களும் அப்ளை பண்ணலாம். டு யூ ஓன் லேப்டாப் டு யூஸ் டூரிங் த ட்ரெயின் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. உங்களோட லேப்டாப்பை யூஸ் பண்ண போகிறீங்களான்னு சொல்லுங்கள். டு யூ ஹேவ் அ ஸ்மார்ட் ஃபோன் டு டேக் த டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுக்கு ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா எஸ் கொடுத்துங்க. வில்லிங் டு அட்டன் 3 months ட்ரைனிங்கை சென்னையில் அட்டன் பண்ண போகிறீங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க. வில்லிங் டு ஒர்க் இன் நைட் ஷிஃப்ட்டு ஒர்க் பண்ணுவீங்களா இல்லையான்றதை இங்கே நீங்கள் கொடுத்துக்கோங்க. ரீசன் ஃபார் அ கரியர் கேப், எதனால் கரியர் கேப் வந்துச்சு அப்படின்றத கொடுங்க. ஓகேவா? ப்ரியர் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நேம் ஆஃப் த ஆர்கனைசேஷன் கண்டிப்பாக இருக்கணுமா, இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோன்றது கொடுக்கணும். ரோலு, டெக்னாலஜி, நேச்சர் ஆஃப் த ஒர்க்கில் நீங்கள் இதை ஆட் நியூ கொடுத்துட்டு இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் ஒய் டூ யூ விஷ் டு ஜாயின் இன் மறுபடி ப்ரோக்ராமில் எதுக்காக ஜாயின் பண்ண போகிறீங்க, அதாவது இதை சொல்லுங்கள். நான் ஆஃப்டர் மேரேஜ் இந்த மாதிரி கரியர் கேப் ஆயிடுச்சு, நான் இப்போ ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்றத, இந்த மாதிரி எனக்கு ப்ரோக்ராமிங்கில் எனக்கு டச் இருக்குது, இல்லை நான் வந்து திரும்ப கற்றுக்கிட்டு நான் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்றத நீங்கள் சொல்லலாம். ப்ரொவைட் வெப்லிங்ஸ் ஆஃப் அவர் கிரியேட்டிவ் டெக்னிக்கல் ரைட்டிங்ஸு, ஏதாவது வெப்லிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் கொடுக்கலாம். ஓகேவா? நீங்கள் 21st March இந்த எக்ஸாமை அட்டன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா ஐ கன்ஃபார்ம் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிடும். அப்புறமா உங்களுக்கு மெயில் மூலமாக கம்யூனிகேட் பண்ணுவாங்க. இதுக்கு நீங்கள் படிக்கிறவங்க இப்போத்துலேருந்தே இன்னும் 21st டைம் இருக்குது, 10 days, அதுக்கு உட்காந்து ப்ரிப்பேர் ஆகுங்க. அடுத்து என்னென்ன மேபி நான் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேப்பர் ஏதாவது கிடச்சிது அப்படின்னாலும் மாடல் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நான் கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணுறேன். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எல்லா உமனுக்குமே வந்து ஆல் தி பெஸ்ட். ஸோ கரெக்டாக ஃபார்ம் ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கோர்ஸ் பற்றின டீட்டெயில் வேணும் அப்படின்னா என்னோடய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் மேரீட் ஆகிட்டு ஃபினான்ஷியலாக வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி இதை அப்ளை பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். கீப் ஆன் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். பாய், டேக் கேர், வில் see you on next video.